திருமாவின் அரசியலுக்காகவே இந்த மாநாடு என்றும் தேர்தலில் ஜெயித்த பிறகு அரசின் கஜானாவை நிரப்ப சென்று விடுவார் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அவர் இப்பொழுது அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று வருகின்ற பொழுது இருக்கின்ற நிலையில் உள்மனதிலே இருந்து சொல்லுகின்ற ஒரு கருத்து எதிரிகளுக்கு சாதகமாக வருகின்ற நேரத்தில் உடனிருப்பவர்களுக்கு அது பாதிப்பு வருகின்ற என்ற நிலை வருகின்ற பொழுது தன்னை சுதாரித்துக் கொண்டு அவர்களையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகின்ற கருத்து. ஆக இது போன்ற மாறி மாறி வருகின்ற பொழுது அவரும் அரசியலுக்காக மாறுகிறாரோ என்ற சந்தேகம் அவருடைய கருத்தின் வாயிலாகவே வருகிறது. அதை மாற்றிக்கொண்டு ஒரே நிலையில் யார் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சியில் வருகிறோமா, எங்களோடு இருக்கின்றவர்கள் வருகிறார்களா இல்லை என்பது முக்கியமல்ல. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, இதற்காக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம், அதற்கு அனைவரும் வாருங்கள். எல்லா கட்சியும் அவர் கூப்பிடலாம். இதில் அரசியல் கிடையாது. அவர் கேட்கின்றது, நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு நீங்கள் வாருங்கள். எல்லா கட்சியுமே மக்களை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய கொள்கை இருக்கிறது. ஆனால் தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்ற பின்பு அரசு நடத்துவதற்கும் அரசினுடைய கஜானாவிற்கு வருவாய் வருவதற்கும் மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை. அந்த கொள்கையோடு நாங்கள் இப்பொழுது இந்த எதிர்ப்பு மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம், வாருங்கள். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால், மாநாட்டில் கலந்து கொண்டால், இன்னும் இருக்கின்ற 2 ஆண்டுகளுக்குள்ளாக மது கொள்கையில் மாற்றம் இருக்க வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் வரக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.